ஸோ குரு பயிற்சி மிதுன ராசி கொஞ்ச நாளாவே வீடியோக்கள் போட முடியல நண்பர்களே, கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. பட் மிதுன ராசி குரு பயிற்சி எப்படி இருக்கு? 2025 குரு பயிற்சி. ஸோ அந்த சின்ன வீடியோல சொன்ன மாதிரி நல்ல நியூஸ் நமக்கு. குரு 12லேருந்து 12ஆம் பாவத்திலேருந்து இப்போ மிதுனத்துக்கே வராரு. 12ஆம் பாவத்திலேருந்து குரு வெக்கேட் பண்றது, காலி பண்றது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா குரு உங்களுக்கு முக்கியமான மிதுன ராசிக்காரங்களுக்கு முக்கியமான கிரகம். 7ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் அவர் கையில வச்சு உங்க வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவர் இருக்கிற கிரகம் குரு. குருக்கும் புதனுக்கும் கொஞ்சம் பகை ஆகாது. இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. அது நான் முடிஞ்ச இன்னொரு வீடியோல உங்களுக்கு போடுறேன். பட் சிம்பிளி 7க்கும் 10க்கும் உரிய குரு கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க குருக்கு. அப்படிப்பட்ட கிரகம். ஆனா முக்கியமான கிரகம் மிதுன ராசிக்குன்னு பிஸ்னஸ், பார்ட்னர்ஷிப்பு, வேலை, கெரியர் எல்லாத்தையும் அவர் தான் அவர் கையில வச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி 10ஆம் பாவாதிபதி இல்ல 7ஆம் பாவாதிபதி போய் 12ல மறையும் போது மறைவு ஸ்தானம் அப்படின்னு ரிஷபத்துக்கு போகும்போது ரிஷபமும் ரொம்ப கம்ஃபர்டபுளான பிளேஸ் கிடையாது குருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் 2025 ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி வந்திருக்கும் நமக்கு? 2024 செகண்ட் ஆஃப், 2025 ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் சுமாராக தான் வந்திருக்கும். நினைச்ச காரியங்கள்ல தடை, இதுலயும் ஒரு குழப்பமான சூழ்நிலை. எது நினைச்சாலும் அப்படியே ஒரு ஃபர்ஸ்ட் டைலமா வந்து பண்ணலாமா வேணாமா. மிதுனம்னாலே கொஞ்சம் அந்த டைலமா நமக்கு ஏற்கனவே உண்டு. அதுல குரு அந்த டைலமாவை ஆம்பிளிஃபை பண்ணி பூதாகரமா கொஞ்சம் ஆக்கியிருப்பாரு. ஸோ 12ஆம் வீட்லேருந்து குரு கிளம்புறது ஒரு பெஸ்ட் நியூஸ். இப்போ சில பேர் வந்து எங்களுக்கு ராசிக்கே வந்துட்டாரு, வராரு, அதனால அது ஒன்றும் ரொம்ப சிறப்பு இல்லைன்றாங்களே அப்படின்னாக்க, நம்ம எப்பவுமே முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம்? பாசிட்டிவாகவும் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம், நெகட்டிவாகவும் பார்க்கலாம். நம்ம மைண்ட் செட் தான் முக்கியமான ஒரு காரணம். எனக்கு தெரிஞ்சு 12ஆம் வீட்டிலேருந்து குரு நகர்றதே ஒரு பெரிய பாசிட்டிவ். உங்க வீட்டுக்கு வரதாலும் நல்லது தான். அவர் பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை சமசப்தமா 7ஆம் வீட்டை பார்க்க போறாரு. உங்க பாக்கியஸ்தானத்தை பார்க்க போறாரு. 5 பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க போறாரு. 5, 7, 9 அப்புறம் என்ன நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஸோ இப்போ வயசு வாரியா பார்க்கும்போது நம்ம குரு ப்ரெடிக்ஷன்ஸு, குரு சைக்கிள்னு ஒன்று சொன்னோம் இல்லையா? நம்ம குரு ரிட்டர்ன். உங்க இப்போ மிதுன சில பேருக்கு பிறக்கும் போதே மிதுன ராசியிலேயே குரு இருந்திருப்பாரு. இப்போ அந்த மாதிரி இருந்தாக்கா எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் இன்டென்ஸா இருக்கும். திருப்பி அதே மிதுனத்துக்கே குரு வரும்போது கொஞ்சம் நமக்கு இன்டென்சிவாகவும் இருக்கும். ஸோ மற்றவங்களுக்கு வந்து மாறும். ஸோ இப்போ குரு வந்து மிதுனத்துல இருக்காரா, இல்லை சிம்மம்ல இருக்காரா, இல்லை விருச்சிகம்ல இருக்காரா, இல்லை கும்பத்துல இருக்காரான்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று சில விஷயங்கள் உங்களுக்கு முடிவுக்கு வரும், இல்லை புது தொடக்கமா இருக்கும், இல்லை பாதியில ஒரு வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கிறதா இருக்கும், இல்லை வெற்றி கிடைச்சதா இருக்கும். 4 தான் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ மிதுனத்துக்கே வரும்போது மிதுன ராசிக்காரங்க உங்களோட ஜாதகத்துல குரு எங்க இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மிதுன குரு இப்போ வயசு வாரியா பார்த்தோம்னா நம்ம எப்பவுமே 12 கீழே பாலரிஷ்டம் ஜாதகம் இல்லை அப்படின்னா பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அந்த 12 வயசுல இருக்கக்கூடிய பசங்க, ஸோ மிதுன ராசியில 12 வருஷம் முன்னாடி குரு இருந்தபோது பிறந்திருப்பாங்க. இப்போ திருப்பி அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சைக்கிள்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் சைக்கிள் நிறைவேறும், முடிய போது அந்த செகண்ட் சைக்கிள் ஆரம்பிக்கிற அந்த 12, 13 வயசுல இருக்கிற பசங்க கொஞ்சம் நம்ம ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது இல்லை மேலே கீழே ஏறி குதிக்கும் போது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். பட் ஆனால் படிப்புல கொஞ்சம் கவனம் ஜாஸ்தி ஆகும் இந்த குரு பயிற்சிக்கு. 12 இருந்த குருவோட இந்த குரு கொஞ்சம் சேலஞ்சஸ் கொடுத்தாலும் படிப்புல கொஞ்சம் ஊக்கத்தை கொடுப்பாரு. இப்போ வந்து இந்த அடலசன்ட்னு சொல்றோம்ல, இந்த 12, 13 வயசு, 13லேருந்து 24க்குள்ள எனக்கு வயசு அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் ஏற்படும், மன உற்சாகம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் தான். ஸோ பெற்றவங்க பேச்சை கேட்டு இல்லை ஒரு மென்டார் பேச்சை கேட்டு கொஞ்சம் டீச்சர்ஸ் பேச்சை கேட்டு நடக்கும்போது ஒரு கைடன்ஸ், ஒரு குருவோட கைடன்ஸில் நீங்கள் உங்களோட பாதையை மேற்கொள்ளும் போது இந்த வயசில் இருக்கிறவங்க ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல டீச்சரை அவங்க சொல்கிறத கேட்டு இல்லை எக்ஸ்ட்ரா டியூஷன் போய் உங்களோட அகடமிக் பெர்ஃபார்மன்ஸஸ் என்ன ஆக போகுது, நமக்கு இம்ப்ரூவ் ஆக போகுது. சரிங்க, எனக்கு இப்போ வந்து 24 வயசு, 2 சைக்கிள் முடிஞ்சு போச்சு குருவுக்கு. இல்லை இப்போ நான் காலேஜ் படிக்கிறேன், எனக்கு எப்படி இருக்குது படிப்பு? நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஊக்கம் ஜாஸ்தியாகும். ஆனால் நமக்கு ஒரு மென்டார் தேவை. அந்த மென்டார் நல்ல அந்த வழியில் நம்ம போகும்போது நமக்கு கொஞ்சம் நல்ல ரிசல்ட்ஸ் வருது. எனக்கு கொஞ்சம் லவ் இருக்குங்க, எனக்கு வந்து ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணேன், அவங்க அக்செப்ட் பண்ணல, அவர் அக்செப்ட் பண்ணலான் இருக்கேன். என்னோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்?
அப்படின்னு கேட்டால் போன வருஷம் இருந்த டைலமாவோட இந்த வருஷம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எஸ்பெஷலி உங்களுக்கு சமசப்தமமாக 7ஆம் வீட்டை 5ஆம் வீட்டை 5ஆம் வீட்டுனாலே ஹார்ட்டு லவ் அதெல்லாம் நமக்கு அது என்ன அப்படியே டேம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பேன்ஷன். அந்த படத்துலலாம் காட்டுறாங்கல்ல, அப்படியே அப்படி பார்த்தோன்னே ஒரு இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் மாதிரி நம்ம மனசு அப்படியே விசாலமாக விரிஞ்சு நமக்கு ஒரு 5ஆம் வீடை பார்க்கறது 7ஆம் வீட்டை பார்க்கறது 9ஆம் வீட்டை பார்க்கறதுல கொஞ்சம் லவ்வுக்கு சக்ஸஸ் இண்டிகேட் பண்ணுது. அகெயின் இதை நான் சொன்னேன்னு போயிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லக்கூடாது. பட் இப்போ உங்களுக்கு டைம் நல்லா தான் இருக்குது. சில பேர் இப்போ பெரிய படிப்பு படிக்கிறதுக்காக வெளிநாட்டு போவீங்க, இல்லை இப்போ பயணங்கள் பண்ணுவீங்க. அங்கே வெளிநாட்டில் நான் ஒருத்தரை பார்த்தேன், எனக்கு அதை பிடிச்சிருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு. பட் ஆல்வேஸ் எப்பவுமே லவ் அந்த மாதிரி விஷயங்கள் பெரிய விஷயம், அதெல்லாம் நம்ம வந்து சுய ஜாதகத்தை பார்க்கணும். அந்த மாதிரி எப்பவுமே டக்குன்ட்டு கமிட் பண்ணி ஒரு காலை உள்ள விடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாவே நம்ம யோசிச்சு பண்ண வேண்டிய விஷயம். ஓகேங்க, எனக்கு லவ்லாம் முடிஞ்சு போச்சுங்க. நான் இப்போ மேரிடா இருக்கேங்க. எங்களுக்கு கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கு? கடைசி வருஷம் 2024 25 இருந்ததை விட பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டும். அகெயின் 7ஆம் பாவத்தை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ரொம்ப நாளாக அப்படி டக் ஆஃப் அப்படியே நான் என்ன பேசினாலும் என் பொண்டாட்டி முதல்ல தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கிற கப்புள்ஸ் கூட கொஞ்சம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரக்கூடிய காலகட்டமான முயற்சியே தேவை. நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போடணும். நம்ம பார்ட்னர் நம்மளை கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க, நம்ம ஒய்ஃபு இல்லை நம்ம ஹஸ்பண்டுன்னு கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து போகணும். மிதுன ராசி விட்டு கொடுத்து போக வேண்டிய தன்மைகள் நமக்கு உண்டானால் நன்றாக இருக்கும். நான் எப்பவுமே மிதுனம்ப்பா, நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னா நமக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் தான். கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கு சொல்லிட்டோம். இப்போ ப்ரொஃபஷனல் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு இடத்துல இருந்து ஒருத்தர் கீழே வேலை செய்கிறேன், ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் அப்படின்னா ப்ரொமோஷன்ஸ் வரக்கூடிய டைம். கடைசி ஒரு வருஷம் செமையாக பாலிட்டிக்ஸ் ஷூட்டப் ஆகி நிறைய கடன் தொல்லைகள் இல்லை அன்றாட வாழ்க்கையில் வந்து இவங்கிட்ட வந்து வேலை செய்கிறோம் பாரு, சே என்ன காலம்டா அப்படின்ற மாதிரி இல்லாமல் பாலிடிக்ஸ் ஷூட்டப் ஆகியிருக்கிற காலம்லாம் கொஞ்சம் மாறி உங்களுக்கு பிரச்சனை கொடுத்த மேனேஜர் இடம் மாறுறது, இல்லை நீங்களே ஒரு வேலையை மாறுறது, அந்த மாதிரிலாம் நடக்கும். கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேலரி ஹைக்கு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய தருணம் தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அகைன் உங்கள் சுய ஜாதகமும் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். இது பொதுவான பலன். இப்போ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். பாஸ்ட் 1 இயராக இன்வெஸ்ட்மெண்ட்டில் நமக்கு ரொம்ப ரிட்டர்ன் இல்லை. நமக்கு பகவான் தான் தனக்காரகன் போய் பன்னெண்டு இருக்கும். சில பேருக்கு திடீர்னு வந்திருக்கலாம். பட் பொதுவாக காசு நம்ம பாக்கெட்லேருந்து போயிட்டு அன்றாட வாழ்க்கையில் போயிட்டு கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். இப்போ நமக்கு கொஞ்சம் கொடுக்கறது நிற்கும், கடன் கொஞ்சம் கரையும், நமக்கு காசு வர சமயம் இல்லை கடனை திருப்பி டக்குன்னு அடைக்கிற ஒரு பாக்கியத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ அதில் பிரச்சனை இல்லை. இப்போ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்னா பண்ணலாம். நல்லா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் படித்து பார்த்து ஃபைன் பிரிண்ட்டை பார்த்து படித்து புரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. மிதன ராசிக்காரங்களே அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணுவீங்க. பட் கொஞ்சம் உஷாராக கால் எடுத்து வைக்கவும். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் மிடில் ஏஜுங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. குரு பகவான் ராசிக்கு வந்தால் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுப்பாரு அப்படின்னு சில பேர் யூடியூப்ல போட்டிருக்காங்க. இதுக்கு அகைன் 2 சைடும் இருக்கு. முதல்ல மேஜர் ஹெல்த் இஷ்யூஸ் வரணும்னா உங்களோட சுய ஜாதகத்தை தான் முதல்ல பார்க்கணும். மேஜர் ஈவெண்ட்னாலே சுய ஜாதகம். அப்படி சுய ஜாதகத்துல உங்களுக்கு கஷ்டப்படணும் டைம் இருந்து அந்த குரு பயிற்சி அதுக்கேற்ற மாதிரி வருதுன்னா கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உங்க கஷ்டத்துக்கு 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு அதுக்கு சொல்யூஷன்ஸும் கிடைக்கக்கூடிய, இப்போ கடைசி 2-3 வருஷமாவே கஷ்டப்பட்டு இருக்கவங்க இருப்பாங்க குரானிக்கா ஹெல்த் இஷ்யூஸ்ல, உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கக்கூடிய டைம். கொஞ்சம் நிறைய பக்தி சிந்தனை நம்ம மன அமைதியை நிறைய நம்ம பண்றதுக்கான வழிமுறைகளை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். மெடிடேஷன் பண்ணீங்க ரொம்ப சிறப்பு. ஒரு குருவை நினைச்சு எப்பவுமே தியானத்துல இருக்கிறது மிகுந்த பலன்கள், கெடு பலன்களை குறைச்சு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய டைம். எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுப்பா, எனக்கு ஒரு 70க்கு மேலே ஆச்சு, 65க்கு மேலே ஆச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 5 சைக்கிள் 6 சைக்கிள் குரு முடிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். வயசானா என்னங்க, நமக்கு ஃபிசிக்கலாக ஹெல்த்து தாங்க கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆனால் நமக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளே இப்போ ஒரு குரு பகவான், அது வாழ்க்கை அனுபவங்கள் எவ்வளோ இருக்கும். நிறைய பேர் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. கஷ்டமாக இருக்கிற விஷயங்கள்லாம் ஆக்சுவலாக ஒரு வரன் நிறைய பேருக்கு, அது எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுக்குது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி என் மருமக பாலிடிக்ஸ் பண்ணுறாப்பா, என் மாமனார் பாலிடிக்ஸ் பண்ணுறாப்பா, இல்லை என்னோட
மாப்பிள்ளை பாலிடிக்ஸ் பண்றப்பான்றத கொஞ்சம் அந்த புரிதலோட நீங்க மெச்சூர்டா அணுகுமுறை பண்ணுவீங்க. அதுக்கு நீங்களே பார்ப்பீங்க. உங்களோட அப்ரோச்ல கொஞ்சம் இன்னுமே ஒரு சாந்தமும் இல்லை வந்து ஒரு ஒரு சாதுரியமும் ஏற்படக்கூடிய டைம். ஆனால் ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கக்கூடிய டைம். ஃபிசிக்கலாக கண்டிப்பாக ஒரு வாக்கிங் போயே ஆகணும். ஒரு 4000 ஸ்டெப்ஸாவது ஒரு நாளைக்கு நம்ம நடக்கணும். நடக்கவே முடியலப்பா, எனக்கு பெட் தான் இருக்கேன் அப்படின்னா தியானம், சரண்டர் கம்ப்ளீட்டா மனசை வந்து பாருங்க, பெருமாள் இருக்காரு பின்னாடி. கோவிந்தான்னு ஒரு வாட்டி சொன்னா போதுங்க. கோவிந்தா அப்படின்னு ஒரு வாட்டி சொன்னாலே நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கக்கூடிய டைம். மனசார ஒரு குருவை நினைச்சுக்கோங்க. மற்றபடி பரிகாரம் அப்படின்னாக்க புதன்கிழமைகள்ல விஷ்ணு சகஸ்நாமம் இல்லைன்னா ராமானுஜ அந்தாதி, நூற்றந்தாதி, அது நம்ம பாராயணம் பண்ணலாம், இல்லை கேட்கலாம். இந்த குரு வழிபாடு புதன்கிழமைகள்ல ஒரு நல்ல சிறப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். மற்றபடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த குரு பயிற்சி ராசிக்கே வர குரு பயிற்சி உங்க சுய ஜாதகத்துல எங்க குரு இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி வெற்றியே தரக்கூடிய ஒரு குரு பயிற்சி. கோவிந்தன் நம்ம கூடயே இருக்காரு. கஷ்டம் இல்லை, கவலை இல்லை, எல்லாம் நமக்கு வெற்றிதான். வணக்கம்.